Hello friends, welcome to online Tamila channel. This is first time நம்மளோட சேனலை பார்க்க வந்திருக்கீங்க அப்படினா அப்ப மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. நம்மளோட சேனல்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா programming related அதாவது software concernக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிட்டு follow பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா programming related நிறைய அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படினா bridge course அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த bridge courseல வந்து C, C++, Java, Python இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பா போயிட்டே இருக்க போகுது. சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டோம் சி ப்ரோக்ராமிங்கில். ஸோ அந்த சி ப்ரோக்ராமிங் பற்றி ஏற்கனவே பழைய கிளாஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் ஃபங்க்ஷனை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் நத்திங் பட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன்டு, அதாவது ஒரு டர்போ சிலே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது என்னதுன்னா ஹெட்ரு ஃபைல் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஹெட்ரு ஃபைல் அப்படிங்கிறது நத்திங் பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தாங்க, வேறு கிடையாது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் சேர்ந்தது தான் ஹெட்ரு ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது என்ன math.h அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. math.h அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி string.h அப்படின்ட்டு இருக்குது, அப்புறம் conio.h அப்படின்ட்டு இருக்குது. ஒன்றையும் நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் இருக்குது. அதேமாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது stdio.h அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இதில் தான் வந்து இன்புட், அதாவது printf, scanf இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய ஹெட்ரு ஃபைல்ஸ் அந்த இடத்துல தேவையான போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி math.hல அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனு, காசு, டேனு, பவரு, இந்த மாதிரி வந்து ஸ்கொயர், SQR இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸு இருக்குங்க. ஸோ அதனுடைய இதை வந்து ஏற்கனவே டிஃபைன்டு. ஸோ இப்போ பவர் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் 2,3 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதனுடைய அவுட்புட்டு 8 வரும். ஸோ 2⁻3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். அதேமாதிரி CEIL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதனோட யூஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரவுண்ட் அப் பண்ணுறது தான், வேல்யூஸ் வந்து ரவுண்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா CEIL வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்வேர்டில் வந்து ரவுண்ட் அப் பண்ணும். நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வேர்டில் வந்து ரவுண்ட் அப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூன்னா EXP, காஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ காசு, ஏ டேனு இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் math.hக்குள்ளார நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய math.hக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள், உங்களுக்கு எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பில்டின்ங்க. ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பேக்குள்ளார போட்டு வச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுங்களேன். உங்களுடைய எப்படி மேக்கப் கிட்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிற மாதிரி ஒன்றுக்கும் ஒரு பேக் மாதிரி math.hக்குள்ளார மேத்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸ்ட்ரிங்குக்குள்ளார என்ன இருக்கும் அப்படிங்கிறது இது மாதிரி ஒன்றுக்குள்ளார நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த பேக் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதாவது 3 வேறு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு லாஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேத்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்ரு ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணணும், அவ்வளோதான். #include உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் எந்த ஹெட்ரு ஃபைலுக்குள்ளே இருக்கோ அந்த ஹெட்ரு ஃபைலை ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். அடுத்து வந்து ஆஸ் யூஷுவலாக மெயின் பார்ட்டு தான் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து ஒரு printfல நான் வந்து பவர் ஆஃப் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஸ்லாஷ்னு யூஸ் பண்ணிக்கங்க, அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ பவர் ஆஃப் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பவர் ஆஃப் இது வர்ற வேல்யூ வந்து கண்டிப்பாக %d %d யூஸ் பண்ணிக்கங்க. D, BOW அப்படிங்கிறது பவர் ஆஃபோடது. நான் சொன்ன மாதிரி 2,3 அவ்வளோதான். இப்போ get ch
கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபைலை வந்து நான் சியாக தான் சேவ் பண்ணுறேன். மேத் ஹெட் என்ன நேம் கொடுக்கக்கூடாது, சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கீவேர்ட்ஸ் எதையுமே கொடுக்கக்கூடாது. ஸோ மேத் ஹெட் டாட் ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு க்ளோசிங் வந்து மிஸ் ஆகுது, 0 அப்படின்னு வருது, 2 to the power of 3. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து %f கொடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா வர ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ வந்து %f கொடுத்துருங்க. நான் அப்போ வந்து இப்போ பாருங்கள் Ctrl F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து 8. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி தாங்க ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் வந்து தேவையான பிளேஸில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் வேணுமா, ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் அப்படி அப்படியே கமா கொடுத்து கூட கொடுத்துட்டே இருக்கலாம். நான் வந்து %d கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு எழுதுறேன்னா கமா கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கொடுக்கலாம். sqrt of 4. ஸோ 16. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எடுக்கலை, நான் வந்து 2f கொடுக்குறேன். ஸோ 2 அப்படிங்கிறது ரிசல்ட் வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸோ ஒன்றுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அதாவது டெசிமலை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஒன்றா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். மேத்.hல் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஒன்றா நீங்கள் வந்து சைன் ஆஃப், காஸ் ஆஃப், டேன் ஆஃப் உங்களுக்கு எந்த பிளேஸில் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஃபைல்ஸ் கான்செப்ட் இருக்குது, பாயிண்டர் கான்செப்ட் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதை முடிச்சோடனே நம்ம வந்து C++ தான் மூவ் ஆக போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கன்சர்ன் போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.